ஏராளமான மருத்துவ குணங்கள் கொண்ட கருவேப்பிலை இலை சாதம் செய்யலாமா? இது செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவைக்கேற்ப ஆயில சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வரமிளகா, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே சீரகம், பெருங்காயத்தூள், ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இலைகள், பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய நல்லா திக்கா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை இலை பொடியை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வேக வச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே கொத்தமல்லி இலைகளையும் மிளகுத்தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணா கருவேப்பிலை இலை சாதம் ரெடி.